ஐயா வணக்கம். வணக்கம். மாநில கொங்கு பேரவை வந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இப்போ நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கரூர்லேருந்து வந்தக்கூடிய செந்தில் பாலாஜி வந்து கோவை தெற்கு தொகுதியில் நிற்கிறாருங்க. நேற்று வேட்புமனுவும் கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கரூரில் அவர் நின்னா தோற்றுருவாருங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கோயம்புத்தூர் வந்து சின்ன தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதாவது இந்த கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தளவு எப்பவுமே கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த கூட்டணிக்கு கொடுக்காம சிங்காநல்லூரையும் கவுண்டம்பாளையம் 2 தொகுதியை காங்கிரஸுக்கு தாரை வார்த்ததுக்கு என்ன காரணம், நிச்சயமாக திமுக ஜெயிக்காதுங்கிறத தெரிஞ்சுட்டு இவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த 11 வார்டு இருக்கிற தொகுதியை கொடுத்து ஒரு 1,85,000 ஓட்டு இருக்குது. அது பூராமே பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிக்கலாங்கிற லெவலில் தான் வந்திருக்காரு. பட் இவர் 1,85,000 பேர்த்துக்கெல்லாம் ஒரு சூட்கேஸே கொடுக்கல ஒரு ஓட்டுக்கு. அந்த அளவுக்கு இவர் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு 100 வண்டி கரூர்லேருந்து வந்து இங்கே வேட்புமனு தாக்கலுக்கு வந்திருக்குது. 18 சுயேட்சை வேட்பாளர்கள் அங்கேருந்து கொண்டு வந்து களம் இறக்கியிருக்காரு. இது என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கக்கூடிய தலைவர்களை, கூட்டணி கட்சி யாருமே இல்லாத மாதிரி அவர் கூட்டிகிட்டு வந்த ஆள் தான் அவரை வெற்றி பெற செய்வார். அப்படின்னா ஓட்டு யார் போடுவா, யார் வேலை செய்வா? உதாரணத்துக்கு இங்கே சொல்லணும்னா, கோவையில் மதச்சார்பற்ற கூட்டணி மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்லி டிஎம்கேயில் மாவட்ட துணை செயலாளராக கோட்டையில் ஒரு பாய் இருக்கார். ஆனால் அவருக்கு தான் நியாயமாக அந்த செயலாளர் பதவி கொடுத்துருக்கோணும். அவருக்கு கொடுக்காம இன்னொருத்தர் கொடுக்காரு. அப்போ இவங்க மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்கிறத எல்லாத்தையும் ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்துகிறாரு. அதில் இங்கே கொத்தா கொலையா அப்படியே ஒட்டுமொத்த ஓட்டும் அவங்களுக்கு உழுவுங்கிற ஒரு எண்ணத்தில் பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம்ங்கிற ஒரே எண்ணத்தில் தான் வந்து இங்கே நிற்கிறார் என்பது எங்களுடைய கருத்து. அப்போ கோவை மக்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்களா? கோவை மக்கள் எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள். பணத்தை கொடுத்தா மட்டும் ஏமாற மாட்டாங்க. அது நல்லவரா கெட்டவரா, கூப்பிட்டா வருவாரா வரமாட்டாரா, எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கு அப்படின்னு தொடர்ந்து கோவை தான் எதுலேயுமே சிறப்பாக இருக்குது. ஒரு சினிமா ஒன்று ரிலீஸ் ஆகுதுனாலும் கூட கோவையில் எப்படி ரேட்டுங்கிறத தெரிஞ்சுட்டு தான் போவாங்களே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவை மக்கள் பணம் கொடுத்தா ஏமாந்துக்குவாங்கிறதெல்லாம் இப்போ நடக்காத ஒன்றுது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது எந்த ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ மேலே இல்லாத அலிகேஷன்ஸ் வந்து அவர் மேலே இருக்குங்க. 10 ரூபா பாலாஜின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த கரூர் 41 பேர் துயர சம்பவத்தை பற்றியும் அவரை பற்றி ஏதோ நிறைய பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கரூரோட பேரை கெடுத்துட்டு இப்போ கோயம்புத்தூர்ல வந்து நிற்கிறாங்கன்னா எத்தனையோ பேசுகிறாங்க. ஸோ இதை வந்து கோவை மக்களும் உங்களுடைய பேரவை என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இது எப்படி அவர் ஜெயிப்பாரா? அவருக்கான வாக்கு வங்கி எப்படி இருக்குது? இந்தியாவிலேயே ஜெயிலுக்கு போய் பார்த்த மந்திரியாக இருந்து ஜெயிலுக்கு போன ஒரே ஒருவர் இவர் செந்தில் பாலாஜி. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இப்போ ஜாமீனில் தான் வந்திருக்காரு. இந்த கேஸ் மறுபடியும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரையலுக்கு வந்து எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அது கோர்ட்டு தீர்ப்பு ஆகிட்டா மறுபடியும் இவர் ஜெயிலுக்கு போயிடுவார். ஆக இவருக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம கோவை மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவருக்கு மாதமான சம்பளம் வரும். ஜெயிச்சா நான் மந்திரி ஆகிக்கலாங்கிற ஒரு கனவுல இருக்கார். ஜெயிச்சு மந்திரி ஆகி கேஸ் ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆக இவருக்கு நிச்சயமாக நிறையா கேஸ் இருக்கிறனால இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு. கோவை மக்கள் அதை ஒரு வெற்றிடமாக பண்ணாமல் அம்மன் அர்ஜுனன் எப்போ கூப்பிட்டாலும் வரக்கூடிய அம்மன் அர்ஜுனனுக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னா அம்மன் அர்ஜுனன் ஜெயிக்கணும். அம்மன் அர்ஜுனனை போல் எல்லா ஊர்லேயும் ஜெயிக்கணும். அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டு இருக்குது. ஆக இந்த தமிழகத்திற்கு செந்தில் பாலாஜியை ஒதுக்கி அம்மன் அர்ஜுனனை வேட்பாளராக வெற்றி பெற செய்து இந்த நாட்டை காப்பதற்கு எடப்பாடினால் மட்டும்தான் முடியும் என்பது தான் ஒட்டுமொத்த கொங்கு நாட்டு மக்களினுடைய கருத்தாக நான் பார்க்குறேன். இப்போ செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் எடுத்த ஒரு காரியத்தை வந்து ஜெயிச்சு தான் காட்டுவார் அப்படிங்கிறது அவருக்கான பேர் இருக்குங்க. அவர் நல்லதோ கெட்டதோ, அதனால் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக செய்வார்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதே கோயம்புத்தூரில் கொலுசு அதெல்லாம் பேசிக்கிறாங்க. பட் நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவர் தான் திமுக தான் வெற்றி பெற்றுச்சுங்க. எப்பவுமே அதிமுக கோட்டையாக பார்க்கப்பட்டது வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி திமுகவுக்கு வந்து இது சாதகமாக போச்சு. இதுக்கு செந்தில் பாலாஜியும் ஒன் ஆஃப் த ரீசன் காரணம்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கொலுசெல்லாம் மூக்குத்தி கம்மல் கொடுக்குறதுக்கு தயாராகிட்டாங்க. மலையூர் மம்முட்டியானாட்ட எலெக்ஷனுக்கு முன்னது நாள் வீடு வீடாக வந்து கவரை வீசிட்டு போகிறக்கும் தயார் இருக்கிறதாக எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. அப்படி இந்த நோக்கத்துக்காகத்தான் இவர் வந்து நிற்கிறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. கொலுசு மட்டுமல்ல, இது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளையும் பழிவாங்குவதற்கு கோவையை பயன்படுத்தி இவர் மட்டும் இங்கே ஜெயிச்சு நம்ம மந்திரி ஆகி ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தில் குத்தகைக்கு எடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்காரு. மற்றவங்கெல்லாம் ரீட்டைல், இவர் தான் குத்தகை, ஒட்டுமொத்த குத்தகைக்கு இவர் தான் ஏஜென்ட்டுங்கிற மாதிரி கோவையை நினச்சிட்டு இப்போ வந்திருக்காரு. அது மாதிரி தான் இப்போ நான் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாஸ்மார்க்கில் மாதம் கொடுக்குற மாமூல் கொடுக்கலைன்னா
அதுக்கு இவங்க ஆளையில சப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட வட்டி ஓட்டு எடுத்து அந்த வட்டியும் இவங்க கட்ட முடியாத பட்சத்தில் தான் ஒருத்தருடைய வீட்டை போய் அந்த டாஸ்மார்க்கில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அடித்து சூறையாடி அது கேஸ் ஆச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. அது மாதிரி கோவையை குத்தகைக்கு எடுக்கிறக்காக இங்கே வந்திருக்கார் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. 18 பேர் நேற்று வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை அம்மன் அர்ஜுனாக இருக்கட்டும் ஏதோ 18 பேர் கரூர்லேருந்து சுயேட்சை வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, 18 ரவுடிகள் வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இவர் செந்தில் பாலாஜி பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? 18 பேர் ஓட்டால் ஒவ்வொரு பூத்துக்கு 10 பேர்னு ஓட்டால் 180 பேர் அவங்க வந்துடுறாங்க. இவங்க 190 பேர் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இவங்க ஜெயிக்கிற மாதிரி இல்லை, தோக்குதுன்னு தெரிஞ்சால் அத்தனை பேரும் இந்த ரகலை பண்ணி கரூர் எப்படி தேர்தலில் நிற்கிச்சு, தமிழகத்திலேயே ஒரே ஒரு தேர்தல் கரூரில் நிற்கிச்சு. அது மாதிரி கோவை தெற்குமே இவர் தோக்கிற மாதிரி தெரிஞ்சால் நிறுத்தறக்குண்டான ஒரு வழியாகத்தான் இந்த 18 பேர்த்து கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. இப்போவே கோயம்புத்தூருக்குள்ளே அவங்க சுற்றிட்டு இருக்கிற ஸ்டைலை பார்த்தா நாங்கள் ஜெயிச்சாச்சு என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலில் ஒன் வேலையாக தான் போயிட்டுருக்காங்க அந்த வண்டிகள். இப்போவே இந்த ஆட்டம் அப்படின்னு இவர் ஜெயிச்சு வந்தால் நிலைமை என்னென்னு மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும் என்பதை எங்களுடைய கருத்து. இறுதியாக கோயம்புத்தூர் வந்து எஸ்பி வேலுமணி வெர்சஸ் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு போட்டி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாங்களா? எஸ்பி வேலுமணிக்கு போட்டி செந்தில் பாலாஜி பார்க்க முடியாது. திமுகவுக்கு வழி இல்லாமல் அதிமுகலேருந்து வந்தவன் செய்ய முடியுங்கிறக்காக ஒரு 10-15 பேரை அதிமுகலேருந்து இறக்கியிருக்காங்க. அதனால் போட்டி என்பதெல்லாம் கிடையாது. அந்த போட்டி அப்படின்னா 10 தொகுதிக்கு 10 சூரியன் இருக்கணும், கூட்டணிக்கே கொடுத்துருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வால்பாறை எப்பவுமே கூட்டணி கொடுக்கறது இவங்க நிற்கிறாங்க. கோவை கிழக்கு கம்யூனிஸ்ட் கொடுக்க வேண்டியது இவங்க நிற்கல, காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அப்போ தோக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி எப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வேலுமணிக்கு ஈக்குவலாக வருவார்? 10க்கு 10 சூரியன் நிறுத்தி வந்திருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி நாம் நினைக்கலாம் வேலுமணிக்கு போட்டியாக சரியான ஆள் வந்திருக்குதுன்னு. அது இது சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது இவங்களுடைய தேர்தலுடைய வியூகம். இறுதியாக கோவை தெற்கில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கோவை தெற்கில் ஒட்டுமொத்த மக்களும் அம்மன் அர்ஜுனனுக்கு வாக்களிக்கணும். ஏனென்று சொன்னால் எந்த நேரத்துக்கும் வந்து 2 வீலர்லையாவது நடந்தாவது வந்து பார்ப்பார். ஆனால் இவர் ஜெயிச்சுட்டு போனால் அந்த வார்டு செயலாளர், வார்டு கவுன்சிலர் யாரும் செந்தில் பாலாஜியை மீட் பண்ண முடியாது. மீட் பண்ண வேண்டிய இடம் சென்னை கோபாலபுரம். அங்கே போய் அவன் மீட் பண்ண போகிறாங்க. அதனால் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு வேட்பாளரை கோவை மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய ஆணித்தனமான கணக்கு. அதனால் இந்த தடவை அனைத்து உறவுகளும் அனைத்து கோவை மக்களும் கொங்கு நாட்டு மக்களில் தமிழக மக்கள் அனைவருமே எடப்பாடியாரை முதல்வராக்கி இந்த வரக்கூடிய 5 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்தால் எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து எடப்பாடி தான் வருவார் என்பது எங்களுடைய கருத்து. அதை ஆகவே நியாயமான தேர்தலாக நியாயமான மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் எடப்பாடி அவர்களை அனைவரும் தேர்ந்தெடுத்து இந்த தடவை அதிமுக தலைமையிலான ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நாட்டிலே நல்லது நடக்க நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.